ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையின் 13ஆம் நாள் பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை என்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் போதரிக்கண்ணினாய் அப்படிங்கிற இந்த பெண்ணை எழுப்புறான். அழகான கண்களை உடையவளாம் இவள். போது அரி கண்ணினாய். இதுக்கு 2 அர்த்தம் சொல்கிறான் நம்ம வியாக்கியாதார்கள். அங்கங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு மான், அந்த மானை போன்ற அந்த மானுக்கு உள்ள மாதிரி கண்களை உடையவளே அப்படின்னும் சொல்கிறா. இல்லைன்னா தாமரை பூ எவ்வளோ அழகாக இருக்கும், அந்த அழகை கூட பறிக்கும் அளவிற்கு கண்களை உடையவளே அப்படிங்கிற போதரிக்கண்ணினாய்ங்கிற இந்த பொண்ணை எழுப்புறான். கண் ரொம்ப அழகாக இருந்து கூர்மையாக இருந்தால் அவளுக்கு ஞானம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தமா. அதனால் இந்த பெண் வெளிக்கண் மட்டும் அழகு படைத்தவள் அல்ல, நல்ல ஞானம் இருக்கக்கூடியவளாம் இந்த பெண். அப்படிப்பட்ட ஞானம் இருக்கக்கூடிய நீ தனியாக பெருமானை அனுபவித்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, எங்களோடு சேர்ந்து வா அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறா இவளை. இதுக்கு முன் பாசுரத்தில் ராமனை சொன்னா இல்லையா, மனத்துக்கினியான் அப்படின்னு. ஏன் கண்ணனை சொல்ல வந்துட்டு ராமனை சொல்ல வந்தேன்னு யாரோ கேட்டா போல இருக்கு ஆண்டாளை. அதனால் இந்த பாசுரத்தில் முதல்ல கண்ணன் வைபவத்தை சொல்கிறான். புள்ளின் வாய் கீண்டானை, பகாசுரன் அப்படிங்கிற அசுரனை, புல் வடிவில் வந்த இந்த பகாசுரனை அழித்த கொன்ற கண்ணனை. ஆனால் ராமனையும் விட்டு வைக்கல. பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, பொல்லா அரக்கனான ராவணன், அவனை ஒரு சின்ன ஒரு புல்லை கிள்ளுவதைப் போல கிள்ளி கொன்றவனை. பொல்லாவரக்கன்னு சொன்னாலே நல்ல அரக்கன்னு ஒருத்தன் இருக்கான்னு அர்த்தமா? கண்டிப்பாக அர்த்தந்தான். விபீஷணன் நல்ல அரக்கன், ராவணன் பொல்லாவரக்கன். அந்த பொல்லாவரக்கனை கொன்ற நம் ராமனை, இப்படி கண்ணனை ராமனை நம்ம எல்லாம் போய் சேர்ந்து பாட வேண்டாமா? எங்களோடு சேர்ந்து வா. எல்லா பிள்ளைகளும் பாவை நோன்பருக்கு சென்று விட்டார்கள். இப்போ மறுபடியும் விழிந்ததற்கு அடையாளத்தை இந்த பாட்டில் சொல்கிறான். சுக்கிரன் எழுந்து குரு பகவான் உறங்கிவிட்டார். மறுபடியும் புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு பறவைகள் எல்லாம் கூவிக்கொண்டிருக்கின்றன. போதரி கண்ணினாய் எங்களோடு சேர்ந்து வா, இந்த அற்புதமான நாள் நமக்கு வாய்த்துள்ளது. இந்த நாளில் தனியாக கண்ணனை அனுபவிக்காமல் உன் கள்ளத்தனத்தை தவிர்த்து எங்களோடு சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்து இனிமேல் தான் சொல்ல போகிறா. ஆனால் இப்பையும் அதுதான் சொல்கிறான். எங்களோடு சேர்ந்து தனிமையில் பெருமானை அனுபவிக்காமல் எங்களோடு சேர்ந்து போதரி கண்ணினாயே, ஞானம் கொண்டவளே, நல்ல ஞானம் வாய்க்க பெற்றவளே, எங்களோடு சேர்ந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற இந்த பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை என்ற பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புள்ளின் வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை, கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கள்ளும் பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழூரங்கேற்று உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பவானி நன்னாளால் கள்ளோ